தயவு பாகம் 2 பரமான்மபதி பரமான்மபதி யூனிவர்சல் சோல். நூல் ஆசிரியர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். முதல் அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சி, கடவுள் ஆன்மா தொடர்ச்சி. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கடவுள் என்றும் பரமான்மா என்றும் இன்று நாம் காணுகின்ற இதனை பற்றிய உண்மையை முன்னோர் நிர்குண நிற்களமாய் ஏகதேசம் உணர்ந்தும் நிர்குண நிற்களமாய் ஏகதேசம் உணர்ந்தும் புற உலகுக்கு வெளிப்பட அறிவிக்க வேண்டி சகுண சகல குண ரூப பேதங்களை பலவாக கற்பனை செய்து வழங்கிச் சென்று விட்டார்கள். அவர்களை பின்பற்றி வந்தவர்களும் புறம் நின்றே ரூப பேத தோற்றங்களில் மயங்கி அவற்றை அப்படியே தங்கள் உள்ளங்களில் பதியச் செய்து கொண்டார்கள். இதனால் ஒன்றான கடவுட் பரமான்மா விளங்க வேண்டிய இடத்திலே இதனால் ஒன்றான கடவுட் பரமான்மா விளங்க வேண்டிய இடத்தில் பலவாகிய ரூப பரமான்மாக்களும் கடவுள்களும் மகான்மாக்களும் நுழைந்து விட்டுள்ளனவாம். வேதாந்தியின் பரபிரம்மமும் கடவுள் உண்மையை காட்டி வாழ்விக்கவில்லை அன்று. யோக ஞான சித்தி நிலை கொண்ட அனுபவிகள் தம் சீடர்களுக்கு உள்வளர் ஒளியை ஓரளவு காட்டி ஒடுங்கச் செய்து தம் கருத்துக்கு இசைய நடக்க வைத்து விட்டனர். இந்த யோக கட்சியால் பல சக்தி சித்திகள் கிடைக்கப் பெற்று புகழ்பட வாழ்ந்தவர்கள் முடிவில் உள்ளொடுங்கி விடுகின்றார்கள். இவர்கள் கண்டுகொண்டிருந்த பிரம்மானந்த நிலை தேக அந்தியத்தில் மறைந்து விடுகின்றதாம். முன்பு பரமான்மாவில் லயித்து சமாதி கூடி மறைந்து போவதே லட்சியமாக கொண்டிருந்ததினால் ஜீவனும் மனமும் எந்த இடத்தில் அல்லது எந்த பொருளில் உதிக்கின்றதோ அதில் அடக்கி சலனமர இருந்து விடுவதை முடிவாக கொண்டிருந்தனர். இது முக்கியம். முன்னோர் கொள்கையை பற்றி விளக்குகின்றார் சுவாமிகள். முன்பு பரமான்மாவில் லயித்து சமாதி கூடி மறைந்து போவதே லட்சியமாக கொண்டிருந்ததினால் ஜீவனும் மனமும் எந்த இடத்தில் அல்லது எப்பொருளில் உதிக்கின்றதோ அதிலேயே அதை அடக்கி சலனமர இருந்து விடுவதே முடிவாக கொண்டிருந்தனர். இதில் ஜீவான்மா என்ற ஒன்று பரமான்மாவில் இரண்டர கலந்து ஐக்கியப்பட்டு விடுவதாக கொள்ளப்பட்டது. அதுவும் ஓரளவுக்கு உண்மையே ஆகும். ஆனால் அதில் அனுபவ வாழ்வுக்கு இடமில்லாது போனது. அப்படி ஐக்கியப்பட்டு போகும் ஜீவான்மாவுக்கு பரமான்ம நிலை எய்தியது உண்மைதான். இதில் நித்தியமாயிருக்கின்ற செயலோடு விளங்குகின்ற கடவுள் ஆன்மா அந்த ஒரு தனி ஜீவான்மாவை தன்னில் கிரகித்து கொண்டு எப்பவும் போல் திகழ்கின்றதே உண்மை. அங்கு அந்த ஜீவான்மா இல்லை ஆகின்றது.
அங்கு அந்த ஜீவான்மா இல்லை என ஆகின்றது. அதுவே இல்லாத போது அதற்கு இன்பானுபவ வாழ்வு எப்படி இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. ஆகையால் பரமான்மா பரமான்மாவாகவே இருப்பதில் பயன் இல்லையாம். பரமான்மா பரமான்மாவாகவே இருப்பதில் பயன் இல்லையாம். அது மேலும் ஒரு ஜீவான்மாவில் விகசித்து பின்னர் ஐக்கிய அனுபவத்தோடு என்றும் விளங்க வல்லதாகவே வேண்டும். இந்த அனுபவ நிலை வருவிக்கவே இன்று சுத்த சன்மார்க்கம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இந்த சுத்த சன்மார்க்கத்தில் நம் பரமான்ம கடவுள் அற்பெரும் ஜோதி அல்லது தயாபெரும் ஜோதியாக விளங்கி கொண்டுள்ளார். அந்த கடவுள் தானே இந்த ஜீவான்மாவில் வெளிப்பட்டு அந்த கடவுள் தானே இந்த ஜீவான்மாவில் வெளிப்பட்டு சுத்த தயாஜோதிமயமாயிருந்து கொண்டு நித்தியமாய் விளங்கச் செய்ய உள்ளார். இந்த அனக தயாபெரும் ஜோதி அனுபவ நிலையே இந்த அனக தயாபெரும் ஜோதி அனுபவ நிலையே ஐக்கியானுபவ நிலையாக அறிந்து கொள்ளுவோமாக. எங்கும் பூரணமாய் எங்கும் பூரணமாம் நம் பரமான்ம கடவுள் தன்னையே பூரணமாய் வெளிப்படுத்திக் கொண்டு என்றென்றும் விளங்குவதற்காக இந்த சுத்த தயா சன்மார்க்கத்தை இப்பொழுது உலகிற்கு காட்டி கொடுத்துள்ளார். ஆதலின் இனி பழைய கற்பனா நெறிகளில் சென்று வீணில் நஷ்டப்பட்டு போகாமல் இந்த சுத்த தயாநெறியில் கூடி பேரின்ப லாபம் பெற நம் பதி ஆணை செய்கின்றார், கண்டுகொள்வீர்களாக. பொதுவாக கடவுளை பற்றியும் பரமான்மாவை பற்றியும் பலர் பலவாக கற்பனை செய்து கொண்டு உண்மையை உள்ளவாறு காணாது போகின்றதனால் உலகில் ஒருவருக்கொருவர் மாறுபட்டு எதிர்ந்து கொண்டு அழிவு பாதையில் செல்லுகின்றனர். கற்பனை கொள்கை கோட்பாடுகளில் குறைகள் மலிந்தே இருத்தல் இயற்கை. ஆதலின் அவற்றை தீவிரமாய் பற்றி கொண்டு வாதாடுவதில் பயனொன்றும் இல்லையாம். சமய மதங்களில் வெறிநிலைக்கு ஏறிவிடாதபடி சுத்த தயாநிலையிலிருந்து அந்த சமய மதங்களை ஊன்றி பார்த்தால் உள்மறைந்து கிடக்கும் உண்மையெல்லாம் வெள்ளிடை மலையாய் கண்டுகொள்ளலாம். அப்படி செய்தால்தான் அந்த சமய மதங்களின் உண்மையை பெற்று பயன் அடைந்தவர்களாவோம். அன்றியும் ஒன்றான கடவுள் பெருநெறியில் எல்லோரும் ஒத்து வாழ்ந்து இன்பம் காணவும் கூடும். ஒன்றான கடவுளே என்று நாம் எல்லோருமான தோற்றம் கொண்டிருக்க காண்கின்றோம். ஒன்றான கடவுளே இன்று நாம் எல்லோருமாக தோற்றம் கொண்டிருக்க காண்கின்றோம். ஆகையால் நாம் நமது பலவாகிய புறநிலை தோற்றங்களை எல்லாம் கடந்து அந்த பரமபதி நிலையினின்று நோக்கி நாம் எல்லோரும் ஆன்ம ஒருமை தன்மையினராய் கண்டு வாழ்வோமாக. இது முக்கியம், மிக முக்கியம், மிக மிக முக்கியம். மீண்டும் கவனிப்போம். ஒன்றான கடவுளே இன்று நாம் எல்லோரும் ஆன தோற்றம் கொண்டிருக்க காண்கின்றோம். ஆகையால் நாம் நமது பலவாகிய புறநிலை தோற்றங்களையெல்லாம் கடந்து அந்த பரமபதி நிலையினின்று நோக்கி நாம் எல்லோரும் ஆன்ம ஒருமை தன்மையினராய் கண்டு கொண்டு வாழ்வோமாக. மேலும்
நம் பதி ஒருவரே ஆகி நம்முள் நாமாய் நம்முள் நாமாய் இருந்து கொண்டு அருளாணை செய்து கொண்டும் இருக்கின்றார். அந்த ஆணைக்குப்படி பல்வேறு வண்ணமாய் சூழ்ந்து கொண்டிருக்கின்றவராயும் உள்ளார். ஆதலின் அந்த ஆணைக்குத் தக ஆதலின் அந்த அருளாணைக்குத் தக சூழ்நிலை விருப்பு வெறுப்பு இன்றி சூழ்நிலை விருப்பு வெறுப்பு இன்றி தயவோடு எதிர்கொண்டு அன்பு செய்வோமாக. இதுவே பரமான்மாவோடு பழகும் பரையின்ப வாழ்வாகும். இதுவே பரமான்மாவோடு பழகும் பரையின்ப வாழ்வாகும். நம் ஜீவபோதம் தேய தேய நம் ஜீவபோதம் தேய தேய பதி அனுபவம் நிறைவு பெற்று கொண்டே இருக்கும். பூரண நிலையில் பூரண நிலையில் நிலையான தயா இன்பப் பெருவாழ்வு என்றென்றும் நிலவும் என்றென்றும் நிலவும். இதுவரை பரமான்மாவும் அதன் இயல் உண்மை விளக்கங்களும் சற்றே விரிவுரை செய்யப்பட்டன. மேல் அப்பரமான்மா விளங்கும் ஜீவான்மாக்களை பற்றி தெளிவுரை விரிய செய்வோம். அடுத்ததாக அத்தியாயம் 2 ஜீவான்மாக்கள். ஜீவான்மாக்கள் உண்மையில் பரமான்மாவாகிய கடவுள் ஒருவரே நித்திய நிறைவாகி இருக்கின்றவராக அறிந்து கொண்டுள்ளோம். உண்மையில் பரமான்மாவாகிய கடவுள் ஒருவரே நித்திய நிறைவாகி இருக்கின்றதாக கண்டு கொண்டுள்ளோம். மேலும் அந்த கடவுள் ஒருவரே எனினும் அவரது பேரருள் பேரு இயல்பு அளவில் அடங்காத ஒன்றாகும். அதனால் அந்த பரமான்ம கடவுள் எண்ணடங்கா உருவோடு எண்ணில் அடங்காத காலமும் தன் அருட்பெரும் தொழில் 5ஐயும் தடையுறாது நடத்தி கொண்டே இருக்கின்றார். கரையில என்பர் கருணை கடலாகிய கடவுளர்க்கு. பரமான்மாவாகிய கடவுள் இல்லாத இடம் இல்லை. பரமான்மாவாகிய கடவுள் இல்லாத இடம் இல்லை என்பார்கள். அது உண்மைதான். ஆனால் ஆனால் நாம் நமது கண்ணாலும் மனோ கருவி கரணங்களாலும் எங்கும் காண்பது என்ன? பரமான்மாவா கடவுளா? அப்படி காண்கின்ற எதுவும் கடவுள் அல்ல. அப்படி கண்ணாலும் மனோ கருவி கரணங்களாலும் காணுகின்ற எதுவும் கடவுள் அல்ல என்பது சிறு குழந்தைகளுக்கும் தெரியும். இந்த பெரும் பிரபஞ்ச காட்சி சாலையில் காணப்படுகின்ற எல்லா பொருள்களும் எல்லா உயிர்களும் நித்தியமானவை அல்ல என்பதும், தோன்றி சிறிது காலம் இருந்து பின்னர் மறைகின்றனவையே என்றும் எவரும் அறிவர். ஆனால் நம் பரமான்ம பதியோ நித்தியராவர். அந்த நித்திய பதியே யாவற்றிலும் அகமறைந்து நின்று அனித்திய வடிவங்களை ஆக்கிக் கொள்ளுவதும் நீக்கிக் கொள்ளுவதுமாயிருக்கின்றார். முதலான ஐம்பூத அணுக்களில் இருந்து கொண்டு அதுவாகி தனித்திருந்தும் ஒன்றுபட்டும் எல்லா பிரபஞ்ச வடிவங்களையும் கொள்ளுகின்றது. ஆகவே காணும் பொருள்களில் அவற்றிற்கு ஆதாரமாய் இருக்கின்ற நமது கண்காணா பரம்பொருளாகிய கடவுள் பரமான்மாதான். அடுத்து துணை தலைப்பு பரமான்மா பிளஸ் ஆன்மா. பரமான்மா பிளஸ் ஆன்மா. பரமான்மா எல்லாம் வல்ல ஒன்றான கடவுளாகும். அக்கடவுள் நிலைத்து நின்று விளங்கி கொண்டுள்ள இடம் சகல அணுக்களுமாம். எனவே
பரமான்மா விளங்கிக் கொண்டிருக்கின்ற சிதைவு அற்ற கடவுள் அணுவே ஓர் ஆன்மா ஆகும். ஆன்மா அணுத்துவமாய் அனந்தமாய் விளங்க ஆன்மா, அதாவது ஆன்ம அணுக்கள் அணுத்துவமாய் அனந்தமாய் விளங்க பரமான்மா ஏகமாய் தனித்தனி ஒவ்வொன்றிலும் பூரணமாய் திகழ்கின்றதாம். பரமான்மபதி நடுநாயகமாய் இருக்க அதனை சூழ அணுவடிவம் ஏற்பட்டுள்ளது. பிரபஞ்ச வெளியிலும் சூரியன் நடுநிற்க கோள்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றன. அதே போலத்தான் பூத அணுவிலும் கூட புரோட்டான் துணுக்கு நடுவைத்து அந்த அணு விளங்குகின்றதாம். மேலும் தொடரும். இவற்றிலிருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். பதியை நடுவைத்து இயங்க சூழ்நிலை விளங்க இருக்கின்றனவாம். அப்பதியை அகரமாகவும் இயக்க சூழ்நிலையை உகர மகர மெய்யாகவும் காணுகின்றோம். பதியை அகரமாகவும் இயக்க சூழ்நிலையை உகர மகர மெய்யாகவும் காணுகின்றோம். இப்பொழுது இம்மூன்றும் கலப்பதால் விளைகின்றதே ஓம் ஆக உள்ளது. அதாவது ஆ உ இம் ஓம் ஆக உள்ளது என அறிகின்றோம். நிலையான சிற்றணுவினும் சரி, பெரிய பொருட்பிரபஞ்சத்திலும் சரி, இந்த ஓங்கார உண்மையே காணுகின்றோம். அடுத்து துணை தலைப்பு ஆன்மா என்றதன் பொருள். ஆன்மா என்றதன் பொருள். தமிழில் ஆ அல்லது ஆண் என்றால் பசு என பொருள்படும். பசுவினிடத்து கிடைக்கப் பெறும் பஞ்ச கவ்யம் என்னும் பால், தயிர், நெய், கோசலம், கோமயம் என்ற சாணம் ஆகிய ஐந்தும் ஆகாசமாதி ஐம்பூத சுத்திக்கும் தேகாதி சக்திக்கும் காரணமாம். ஆகவே ஐம்பூத அணுநிலையே பசு என புனைந்து கூறப்படுவதாம். பசு மிருகம் என்பதே ஆன்மா ஆம். பசுமிருகம் என்பதே ஆன்மா ஆகும். இந்த பசுவுக்குள்ளிருந்து ஆளும் பரமான்மாவே பதி ஆக கூறப்படுகிறது. ஒரு ஆன்மா என்றால் அது தன்னில் பரமான்மாவை உட்கொண்டிருக்கும் ஒன்றாகவே பசுபதி ஆகவே அறியப்படும். ஒரு ஆன்மா என்றால் அது தன்னில் பரமான்மாவை உட்கொண்டிருக்கும் ஒன்றாகவே, அதாவது பசுபதியாகவே அறியப்படும். இந்த ஆன்மா அணுத்துவமாயும் ஓம் என்னும் ஒரு சொல்லாயும் இருக்கின்ற உண்மையை ஒட்டி அணு என்பது ஆட்டம் என்பதும் சோல் என்பதும் ஆக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ஆன்மா அணுத்துவமாயும் ஓம் என்னும் ஒரு சொல்லாயும் இருக்கின்ற உண்மையை ஒட்டி அணு என்பது ஆட்டம் என்பதும் சொல் என்பதும் ஆக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன. அணு என்ற சொல்லை பிரிக்கும்போது ஆ பிளஸ் இன் பிளஸ் உ என்ற எழுத்தாக 3 எழுத்துக்களாக பிரியும். அணு ஈக்குவல் டு ஆ இன் உ என பிரித்து நடுவிலுள்ள இன்னுக்கு பதிலாக இம் என்று கொண்டு நோக்கும்போது அது ஓம் ஆவது அறிவோம். இதனால்
ஓர் அணுவே ஆன்மா ஆகும். இதனால் ஓம் ஓம் என்ற ஒரு அணுவே ஆன்மா ஆகும். ஆட்டம் ஆட்டம் என்ற ஆங்கில சொல்லுக்கு பொருள் அணுவே. பரமான்மபதி உள்ளிருக்க அதனை சூழ நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இயக்கமே ஆட்டமாக திருநடனமாக இருக்கின்றதால் அணுவை ஆட்டம் என கொண்டது சரியாம். சோல் சோல் இது சொல் என்பதன் அயல்மொழி திரிபே ஆகும். சோல் SOUL சொல். இந்த ஆங்கில சொல் தமிழின் ஒரு சொல் என்று சொல்லப்படும் ஓம் அதுவே சொல் என்று சொல்லப்படுகிறது. சொல் என்பதன் அயல்மொழி திரிபே SOUL சோல் என ஆனது. சொல்லாவது ஓம் என்பதுதான். இந்த ஓம் அணுவே ஆன்மா என்பதை நாம் அறிவோம். இதனால் இந்த சோல் என்பதற்கு ஆன்மா என பொருளாக்கிக் கொள்ளுதல் பொருத்தமே அன்றியும் இந்த ஆன்மாவுக்கு அண்ட ஞாயிறு திருவருள் ஈன்ற ஒரு அடையாளமாம். இதனால் இந்த சூரியன் நம் உலகுக்கு ஆன்மாவை கொள்ளப்படும். இங்கும் நம் ஆன்மாவை சொல் அல்லது சோல் என்றதே போல் அண்ட ஆன்மாவையும் குறிக்கலாகின்றதாம். ஆங்கிலத்திற்கு அன்னையாகிய லத்தீனில் SOL சோல் என்பதற்கு சூரியன் என்றே பொருளாகும். அது நின்றே சோலார் SOLAR சோலார் என்ற உரிச்சொல்லும் தோற்றுவிக்கப்பட்டது. மேலும் நமது ஆன்மாவே ஆட்டம் ATOM ஆட்டம் ஆகி மேல்நாட்டிற்கு சென்று ஆட்டம் ஆன்மா இரண்டையும் இணைத்து திருத்தி ஆத்மன் அல்லது ஆத்மாவாகி வந்துள்ளதாம். ஆத்மன் ATMAN ஆத்மன். மேற்குறித்த உண்மையெல்லாம் நமக்கே எளிதில் புரியுமே அன்றி பிற நாட்டவர்க்கு விளங்கியதில்லை. ஆதலின் ஆன்மாவை குறிக்கும் சரியான சொல்லே மேல்நாட்டு மொழியில் இல்லை என்று கூறுவார்கள். அவர்களால் வழங்கப்பட்டு வருகின்ற சோல் ஆட்டம் ஆத்மன் என்ற சொல்லுக்கும் நமது ஆன்ம உண்மை பொருள் காண முடியாது. கர்ண இந்திரியங்களால் காணக்கூடிய பொருள்களையே கூறுகின்றார்கள் அவர்கள். ஆகவே இன்று நாம் கிடைக்கப்பெற்றுள்ள சுத்த சன்மார்க்க அருட்ஜோதியை கொண்டு ஆன்ம உண்மையை தொகுத்து கொள்வோமாக. கீழ் வரும்படியாக. 1. ஆன்ம உண்மை. 1. ஆன்மா சிற்றணு வடிவானது. 1. ஆன்மா சிற்றணு வடிவானது. 2. அந்த ஆன்ம அணு தன்னகத்தே பரமான்மாவை பெற்றுள்ளது. அந்த ஆன்மனு தன்னகத்தே பரமான்மாவை பெற்றுள்ளது. 3. ஒன்றான பூரண பரமான்மா ஒவ்வொரு அணுவிலும் பூரணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்றான பூரண பரமான்மா ஒவ்வொரு அணுவிலும் பரிபூரணமாகவே இருந்து கொண்டுள்ளது. 4. அகமுடையான் ஆகிய பதியின் ஆணைப்படியே ஆன்ம புறவண்ணம் மாற்றமடைந்து கொண்டே இருக்கின்றது. தோன்றியுள்ள பூத அணுக்கள் ஒவ்வொன்றிலும் நம் பதி இருந்து அதுவாக தோன்றிக் கொண்டிருக்கின்றார். 5. பூத அணு ஒவ்வொன்றும் பரமான்ம பதியை அகம் கொண்டுள்ளது. பூத அணு ஒவ்வொன்றும் பரமான்ம பதியை அகம் கொண்டுள்ளது. அது ஒவ்வொன்றுமே தனியொரு ஆன்மாவாக கண்டுகொள்ளுகின்றோம். பூத அணு ஒவ்வொன்றும்
பரமான்ம பதியை அகம் கொண்டுள்ளது. அது ஒவ்வொன்றுமே தனியொரு ஆன்மாவாக கண்டுகொள்ளுகின்றோம். இது மிக மிக முக்கியமான செய்தி. மனதில் நன்றாக இருத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே எல்லாமும் பரமான்ம ஆன்மாவாய் அகநின்று விளங்குவதை தெளிந்து கொள்வோமாக. இதிலிருந்து பூத அணுவே ஆன்மா என்று கொள்ளக்கூடாது. ஏனெனில் அந்த அணு சிதைந்து ஒழியும். ஆகையால் அந்த அணுவுக்கு காரணமாகிய அழியாத சிற்றணுவே ஆன்மா எனத் தெளிவது முடிவாம். அந்த அணுவுக்கு காரணமாகிய அழியாத சிற்றணுவே ஆன்மா எனத் தெளிவது முடிவாம். இம்முடிவால் அகண்ட பிரபஞ்சம் முழுதும் ஆன்ம சிற்றணுக்கள் நிறைந்து ஒன்றான பரமான்ம பதியையே அகம் கொண்டு விளங்குகின்றதாகவும் தெளிவுறுவோமாக. அடுத்ததாக துணை தலைப்பு உயிர் விளங்கும் ஆன்மா. உயிர் விளங்கும் ஆன்மா பரமான்ம சக்தியை